ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் மேக்ஸ் 2.0ல் ரீசனிங் பார்ட்லேருந்து ஒரு 5 கணக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா கிளாரிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா அதை டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 5 கணக்கு நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வின் என்பது டிஆர்எம் என்ற வார்த்தையை குறித்தால் ரன் என்பது குறிக்கும் சொல் என்ன? இந்த வின்ன்ற வார்த்தை வந்து என்னது? டிஆர்எம் அப்படின்னு குறிச்சு அப்படின்னா, அப்போ ரன்ன்ற வார்த்தை எப்படி குறிக்கும்? இதான் வந்து கேள்வி. ஓகேவா? சரி, என்ன கொடுத்துறான் அப்படின்னா, இந்த வார்த்தை வச்சு அப்போ எண்ணுக்கு எம், அப்போ இங்கே எண்ணுக்கு எம் தான் வரணும் போட்டால் கூட இங்கே 2 இடத்துல எம் வருது. அப்போ ஏ டி வராது, அப்போது சியா பியா அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா, அப்போ அதை வச்சு போடும்போது 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இப்போ ஐ வந்து 6, அப்போ 6க்கு ஃபர்ஸ்ட் இடத்துல ஐ தான் வரணும் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கணக்கு என்ன வரும்? ஐஎஃப்எம். அப்போது சி வராது, பி தான் ஆன்சர். ஓகே, அதை வச்சு நம்ம போடலாம். இருந்தாலும் நம்ம வந்து மெத்தடை தெரிஞ்சுது ரொம்ப நல்ல விஷயம். இது கணக்கிலே வந்து இருக்குது, நம்ம இதை வச்சு போட்டுடலாம். இருந்தாலும் மெத்தடை தெரிஞ்சு போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ இது எப்படி கொடுத்தோம் அப்படின்னா, அந்த ஆல்பபெட்டிக் லெட்டர் மொத்தம் எத்தனை? 26 லெட்டர்ஸ். ஓகேவா? அதை என்ன பண்ணிக்க அப்படின்னா ஸ்பிட் பண்ணி கொடுத்துறான் 2ஆ. ஓகே, 13 13 சொல்லிட்டு. ஓகே, அப்போ அந்த 13 13 பண்ணியிருக்க நம்ம வந்து ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ், அதாவது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டும் லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டும் வராமல் ரிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 13 லெட்டர் இருக்கும். அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 13 லெட்டர் இருக்கும், ஆனால் இந்த ஆர்டரில் இருக்கும். ஓகேவா? இது இந்த பக்கம் 13 லெட்டர், இது இந்த பக்கம் 13 லெட்டர். ஓகே, அது நேராக வரக்கூடிய வார்த்தையை வந்து கொடுத்துட்டாங்க. போய் பாருங்கள், டபிள்யூக்கு டி வருதா? இங்கே பாருங்கள், டபிள்யூக்கு டி இருக்கா? அடுத்த சொல்லியிருக்காங்க, இது வேறு கலரில் போட்டுக்கலாம், ஈஸியாக புரியும் உங்களுக்கு. டபிள்யூக்கு என்ன இருக்கு? டி இருக்கா? அடுத்து பாருங்க, ஐக்கு ஆர் இருக்கா? அடுத்து எண்ணுக்கு எம் இருக்கா? அப்போ என்ன பண்ண, ஆறுக்கு என்ன வரும்? ஆறுக்கு ஐ தான் இங்கே இருக்குது, அப்போ ஆறுக்கு ஐ. அடுத்து பாருங்க, யூக்கு எஃப், யூ எங்கே இருக்குது? இது பாருங்க, யூக்கு எஃப் இருக்கா? அடுத்தது எண்ணுக்கு எம் இது இருக்கா? அவ்வளோதான்பா, அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சு. அப்போ ஐஎஃப்எம் என்று தான் ஆன்சர். ஓகே, ஐஎஃப் என்ன ஐஎஃப் எம்மான்றது தான் நமக்கு வந்து டவுட்டாக இருக்கும். ஓகேவா? இங்கே என்ன வந்துருக்கும்போது இங்கே எம் தான் வரணும். ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியா? ஸோ இதை பார்த்து கவனித்து போடுங்க. இந்த மாதிரியான கணக்கும் வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. சரியா? ஓகே, அடுத்த கணக்கு. இரண்டு சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் ஊட்டப்படுகின்றன. 2 படையிலும் ஒரே ஒற்றை முக மதிப்பு கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஓகேவா? 2 பகடை உருட்டுறாங்க. அப்போ 2 பகடையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பகடையும் ஒரே நம்பர் வரணும். அதாவது இந்த பகடையில் 1 விழுந்தால் இங்கேயும் 1 வேணும், இங்கே 2 விழுந்தால் இங்கே 2 வேணும், இங்கே 3 விழுந்தால் இங்கே 3 வேணும். அப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வாய்ப்புகள் அப்படின்னும் போது நமக்கு எத்தனை கிடைக்கும்? மொத்தமாக வந்து 36 வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம முன்கூட்டியே பார்த்துட்டோம். ஓகேவா? ஒரு பகடை உருட்டுனா 6 வாய்ப்பு. ஓகேவா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 3 பகடை உருட்டுனா 216 வாய்ப்பு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தா 2 படையாக விட்றாங்க. அப்போ மொத்த வாய்ப்புகள் எத்தனை? 36 வாய்ப்புகள். அதில் முகையின் ஒரே மாதிரி வரணும். அப்போ 1, 1 2, 2 3, 3 4, 4 5, 5 அடுத்து 6, 6 மொத்தம் எத்தனை? 6. இது வந்து ஒரே, அதாவது 2 படையிலும் ஒரே முக மதிப்புன்னு கேட்டால் நம்ம போடலாம். ஆனால் என்னென்னா ஒரே ஒற்றை முக மதிப்புகள். ஒற்றைனா டவுட்டாக இருக்குன்னா இங்கே பாருங்கள், ஆட் நம்பர்ஸை கேட்குறாங்க. ஆட் நம்பர்ஸ் வந்து ஒற்றைப்படை எண்கள் வரா மாதிரி. அப்போ ஒற்றைப்படை எண்கள் வரணும் அப்படின்னா இங்கே என்னென்ன ஒற்றைப்படை எண்கள் இருக்குது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். 1, 1 1 3, 3 5, 5 அவ்வளோதான் ஒற்றைப்படை எண்கள். அப்போது 1, 1 3, 3 5, 5 அப்போ ஒற்றைப்படை எத்தனை இருக்குது? 3 இருக்குது. மொத்த வாய்ப்புகள் எத்தனை? 36. அப்போ 36ல் 3 வாய்ப்புகள் தான் இந்த ஒற்றைப்படை எண்களாக வரும்.
ஒற்றை முக எண்கள். ஓகேவா? ஸோ படிச்சனா 4 3 3 12 3 36. அப்போ 1/12 ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான்பா. ஓகேவா? அடுத்த கணக்கு. இதுவும் பாருங்க ஒரு ஆல்பானியூமரிக் சம்ஸ் தான். ஓகேவா? A1 B2 C3 Z26 என எடுத்துக்கொண்டால் RJPL NNLP W YAWC என்ன வரும்ன்றது கேட்குறேன். ஓகேவா? ஓ RJPL NNLP W YAWC. இங்கே ஆர் என் பாருங்க, எண்ணுக்கு ஆருக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? MNOPQ. அப்போ 3 லெட்டருக்கு முன்னாடி. அப்புறம் JN. அப்போ ஜேனா IJ KLMN. அப்போ இதுக்கு அடுத்து 3 லெட்டர். ஓகேவா? அப்போ இடைப்பட்ட 3 லெட்டர். அப்புறம் எல் நம்ம பார்த்தீங்கன்னா LMNOP 3 லெட்டர். அப்புறம் LIJKLMNO 3 லெட்டர். அப்போது இந்த அதாவது ஃபார்வேர்ட் பேக்வேர்டு அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி, செகண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வரா மாதிரி. ஓகேவா? அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒய்க்கு 3 லெட்டருக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? அப்போது என்ன வரும்? UVWXYZ. அப்போது ஒய்னா 3 லெட்டருக்கு முன்னாடி என்ன இருக்குது? யூ இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு யூ போடலாம். அப்புறம் ஏக்கு அடுத்த லெட்டர் போகும். அடுத்த 3 லெட்டர் கேப் பண்ணணும். ஏக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா BCDE வந்துடுமா? அடுத்த டபிள்யூக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 லெட்டர் முன்னாடி இருக்கிற லெட்டர் பார்க்கணும். இப்போ WVST. அப்போது டபிள்யூக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 லெட்டரா? UVS 3 போயிடுச்சுன்னா அப்போ எஸ் தான் இருக்குது. அப்போ எஸ். அடுத்த சிக்கு அடுத்த 3 லெட்டர். ஓகேவா? ABCDEFG. அப்போது UESG இருக்கா பாருங்க, இதோ இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. போல தான். ஓகே, முடிஞ்சு. அடுத்த கணக்கு. இது வந்து ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி போடக்கூடிய கணக்குப்பா. ஓகேவா? அதாவது 963 ப்ளஸ் 476 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 963 மைனஸ் 476 ஹோல் ஸ்கொயர் அப்படி நம்ம கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி போடக்கூடிய ஒரு கணக்கு. ஓகேவா? அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஏ ஈக்குவல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 963 வச்சுக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு 476 வச்சுக்கலாம். அப்படி வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா இருக்கு பாருங்க, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு பி ஸ்கொயர். இப்போ என்ன வரும்? அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? அதேமாதிரி ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வருமா? இப்போது ப்ளஸ் 2abக்கு மைனஸ் 2ab கேன்சல் ஆகிடும். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா 2a ஸ்கொயர், பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 2b ஸ்கொயர். அப்போது 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ரெண்டுத்துக்கு பொதுவாக நம்ம 2 வெளியே எடுக்கலாமா? 2 வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் காலி ஆச்சா? அப்போ மீதி 2. அப்போ ஆன்சர் 2 இருக்கா பாருங்க, இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து என்னது? சி. இது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் வந்தாலே ஆன்சர் 2 தான் வரும்ன்றதை நோட் பண்ணி, ஏன்னா எப்படி இருந்தாலும் அடிபட்டுரும். ஓகேவா? வேணா இந்த ஃபார்மேட் வந்தாலே 2ன்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? 2மே இருக்கும். அடுத்த கணக்கு. ஓகேவா? ரூட் 5 அப்புறம் இன்ஃபினிட்டி, அதாவது டாட்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்போது இங்கே வந்து டாட் கொடுத்துருக்காங்க, அப்போனா இன்னும் தொடர்ச்சியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதை முற்றுப்புள்ளினா ஒரு புள்ளி வச்சா முற்றுப்புள்ளி முடிஞ்சு வச்சு, அதை புள்ளியாக வச்சுட்டே போனோம்னா தொடர் கதைன்னு அர்த்தம். இன்னும் இருக்குது, இன்னும் முடியல அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது என்னென்னா இதில் 2 இருக்குது. ஓகேவா? இங்கெல்லாம் டாட் எதுவுமே வராமல் இதோடு நிறுத்திட்டாங்க அப்படின்னா, அதாவது ரூட் 5 இதோடு நிறுத்திட்டாங்கன்னா இதுக்கு ஒரு ஆன்சர். இதுவே வந்து பார்த்தா டாட் வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர்.
இப்போ டாட்டட் வச்சுன்னா பிரச்சனையே இல்லை, உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுங்க, அவ்வளோதான். உள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5. சரி, இங்கே 5னே இல்லையே, 5 பவர் 3 இருக்குது, 5 பவர் 2 இருக்குது, 5 பவர் 1 இருக்குது, 5 பவர் 0 இருக்குன்னா 5நாலும் 5 பவர் 1நாலும் 1 தான். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. ஆன்சர் அது ஆப்ஷன் டி. ஓகேவா? அப்போ 5 பவர் 0னா என்ன அர்த்தம்? ஏன்னா 5 பவர் 2 அப்படின்னா 25, 5 பவர் 3 அது 125 நம்ம போடலாம். அப்போ 5 பவர் 0னா 1. ஒரு எண்ணுடைய அடுக்கில் 0 போட்டு அப்படின்னா அது எப்பேற்பட்ட எண்ணாக இருந்தாலும் அது 0வாக மாறிடும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சு. இப்போ வந்து 1947 இந்த நம்பர் நான் 1ஆ மாற்றினேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது அடுக்குன்னு மேலே நம்ம 0 போட்டால் போதும், இது ஆன்சர் 1. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. e பவர் 0 இஸ் ஈக்குவல் டு வாட்? ஆன்சர் 1. இது 2016 குரூப் 4ல் 2016 18 நினைக்கிறேன், 18ல் கேட்ட குரூப் 4 கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரூட், அப்போ டாட் வச்சா, இப்போ சப்போஸ் டாட் வைக்காமல் வந்தால் எப்படி வரதுன்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்ஃபினிட்டி இல்லை, அதாவது எப்படின்னா இன்ஃபினிட்டி கொடுத்துருப்பாங்க, இப்படி கொடுத்தாலும் சரி டாட் டாட் வச்சாலும் இன்ஃபினிட்டி தான் அர்த்தம். இப்போ இன்ஃபினிட்டா இல்லாமல் வெறும் √5 கொடுத்துட்டாங்க அப்படின்னா, எதுவுமே டாட்லாம் வைக்காமல் கொடுத்தாங்கன்னா என்ன மெத்தடில் போடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்கொயர் ரூட். ஏன்னா கியூத் ரூட் அப்படின்னா இங்கேயே 3 போட்டிருப்பாங்க, அப்போ 3 போடலை, அப்போனா இது ஸ்கொயர் ரூட்னு அர்த்தம். அப்போ ஸ்கொயர் ரூட்னா அப்போ அந்த ஸ்கொயர் ரூட்டில் 2 போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ண அப்படின்னா, உள்ள எத்தனை 5 இருக்குது? 3 5 இருக்குது. எத்தனை 5 இருக்குது? 3 5 இருக்குது. அப்போது அந்த 2 அடுக்கில் அந்த நம்பரை போட்டுக்கோங்க, எத்தனை முறை இருக்கோ அத்தனை. இப்போ 4 5னா 4ன்னு போட்டுக்கணும், அடுக்கு 4. 5 5னா அடுக்கு 5 போட்டுக்கணும். இப்போது 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், சரி 2 வந்து கியூப் பண்ணால் வரும் 2 × 2 × 2. அப்போ என்னென்னா 2 4 4 8, அப்போ 8 வரும். ஓகே, இப்போ உள்ள எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எடுத்து போட்டுக்கோங்க. அது அடுக்கில் இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண பற்றி அந்த நம்பர் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே அடுக்கு பண்ணி இங்கே எந்த நம்பர் 8 போட்டிருக்குமோ அதுலேருந்து 1 கழிச்சு போட்டுக்கோங்க, அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, அப்போ 5 அடுக்கு 5 பவர் 8 அடுக்கு 7, இதான் வந்து ஆன்சர். இது புள்ளிலாம் வைக்காமல் வந்தால், இதுமாதிரி புள்ளி வச்சு இன்ஃபினிட்டி வச்சு வந்தால் என்னது, உள்ளே இருக்க நம்பர் அப்படியே போட்டணும். இதுக்கு ஆன்சர் உள்ளே இருக்க நம்பர் அப்படியே போடணும்னா, டாட் வைக்காமல் வந்தால் இன்ஃபினிட்டி இல்லாமல் வந்தால் எப்படி போடுறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றியில் ரீசனிங் பார்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கணக்கு வந்து பார்த்துருந்தோம். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, சரி இப்போ உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். √3 புள்ளி வைக்கல. ஓகே, மதிப்பு காண்க. இது என்னத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் கீழே கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.